ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு டோட்லர் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியாக அவகேடோ அண்ட் ஓட்ஸ் வச்சு 1/2 கப் ஓட்ஸில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தோசை மாவு பதத்தில். அதில் டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் நம்ம பேட்டர் ரெடி. இந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக வரும் வெறும் ஓட்ஸ் மாவு மட்டுமே. அவ்வளோதான், இதுதான் நம்ம பேஸு. அடுத்து அவகேடோவை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நானும் ரொம்ப நாளாக இதை வச்சு என்னடா பண்ணுறது, எப்படிடா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு பக்கா ரெசிபியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 அவகேடோ எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பாயில் பண்ண சுண்டல் 1/2 கப் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 பல் பூண்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது அவகேடோ, சுண்டல் ப்ளஸ் ஓட்ஸ் தான். மூணுமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ், குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம பேஸ்ட் இருக்கணும். இன்கேஸ் இதில் வரல, ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஊற்றி வச்சுருக்க தோசை மேலே அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. ஈவன் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ்லாம் அழகாக வரும். நான் எனக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால அந்த டைம் இமீடியட்டாக சூடாக கட் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் ஷேப்ஸ் அப்படி இப்படி இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆசையாக சமைங்க, அசத்தலாக சாப்பிடுங்க. டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.